மறுநாள் காலை சீனிவாசன் அவர் வேலை செய்யும் லாரி புக்கிங் ஆபீஸிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார். சாமி படங்களுக்கு தீபாராதனை காட்டிக் கொண்டிருந்தாள் ஷியாமளா. அவளுக்கு அருகில் வந்து கை கூப்பியபடி நின்று கொண்டு கற்பூர தீபத்தை தொட்டு வணங்கினார் சீனிவாசன். என்னங்க இவ்வளோ சீக்கிரமா கிளம்புறீங்க? போற வழியில ஒருத்தரை பார்க்கணும், அதான் சீக்கிரமா கிளம்புறேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு. இல்லம்மா, நான் எங்க ஆஃபீஸ் பக்கத்துல சாப்பிட்டுக்கிறேன். அதே நேரம் தினேஷும் காலேஜிற்கு கிளம்பினான். என்னடா நீயும் இவ்வளோ சீக்கிரமா கிளம்புற என்றாள் ஷியாமளா. அம்மா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதனால தான். அதே நேரம் அறைக்குள் இருந்து எழுந்து வந்தான் சந்தோஷ். டே தினு, என் பைக்கை எடுத்துக்கிட்டு போ, அப்பாவை விட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு போயிடு என்றான். அப்புறம் உனக்கு? எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தான், 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவதானே? சரி என்பதைப் போல தலையை ஆட்டிக்கொண்டே பைக் சாவியை எடுத்துக்கொண்டான். சிறிது நேரத்தில் தினேஷும் சீனிவாசனும் பைக்கில் சென்று கொண்டிருந்தார்கள். 10 நிமிட பயணத்திற்கு பின் ஓரிடத்தில் பைக்கை நிறுத்தினார் சீனிவாசன். இதென்ன இடம்பா, புதுசா இருக்கு? சீனிவாசன் சங்கடமாக புன்னகைத்தபடி, எல்லாம் உன் டேர்ம் ஃபீஸ் விஷயமா தான் என்றார். தினேஷ் தலையை குனிந்து கொண்டு சரி என்பதைப் போல தலையை ஆட்டினான். தினேஷ் பைக்கை திருப்பும் போது இன்ஜின் மேல் சகதி தெரித்திருப்பதை பார்த்து டேங்க் கவரில் இருந்த ஒரு துணியை எடுத்து அதை துடைக்க ஆரம்பித்தான். தினேஷ் வண்டியை துடைத்து கொண்டிருக்கும் போது, அட என்னையா காலங்காத்தால வந்து கடன் கேட்டுட்டு நிக்கிற, நீ போயிட்டு அப்புறமா வா என்று சற்று வயதானர் ஒருவர் சீனிவாசன் முகத்தில் அடிப்பதைப் போல பேசினார். சீனிவாசன் தலையை குனிந்து கொண்டே திரும்பி பார்க்க அங்கே கண்கள் கலங்க தினேஷ் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அவருக்கு அவமானத்தில் உடல் கூனி குறுகியது. எந்த தந்தைக்கும் தன் பிள்ளைகள் முன்பு அவமானம் நேர்ந்தால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சீனிவாசன் மெதுவாக தினேஷிற்கு அருகில் வந்தவர், நீ இன்னும் கிளம்பலையா என்றார். அப்படி சொல்லும்போது அவனுடைய முகத்தை பார்ப்பதை தவிர்த்தார். தினேஷ் பைக்கில் ஏறி உட்கார்ந்தவன், ஏறி உட்காரு, உன்னை ஆஃபீஸில் விட்டுட்டு போறேன் என்றான். அங்கிருந்து கிளம்பி 10 நிமிடத்தில் தாம்பரம் கந்தவேல் லாரி புக்கிங் சர்வீஸ் என்ற அலுவலகத்திற்கு முன்பு வந்து நின்றனர் இருவரும். சீனிவாசன் இறங்கிக் கொள்ள தினேஷ் அமைதியாக பைக்கை திருப்பினான். சட்டென்று அவனுடைய தோளை தொட்ட சீனிவாசன், டேய், அம்மா கிட்ட சொல்லிடாதடா என்றார் கெஞ்சும் குரலில். தினேஷ் கண்கள் கலங்க புன்னகையுடன் இல்லை என்பதைப் போல தலையை ஆட்டியபடி அங்கிருந்து பைக்கில் கிளம்பி சென்றான். காலை 11 மணிக்கு தாம்பரம் கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ஆம் ஆண்டு வகுப்பில் தலையை குனிந்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான் தினேஷ். கடந்த 1 மணி நேரமாக எடுக்கப்பட்ட எந்த பாடமும் அவனுடைய புத்தியில் ஏறவில்லை. ஒரு பெண் லெக்சரர் பாடம் எடுத்து கொண்டிருக்கும் போது தினேஷ் தலையை குனிந்தபடி பாடத்தை கவனிக்காமல் இருப்பதை பார்த்து விட்டார். வகுப்பு முடிந்ததும் அந்த பெண் லெக்சரர் தினேஷை ஸ்டாஃப் ரூமிற்கு அழைத்து பேசினார். தினேஷ், வாட் ஹேப்பன் டு யூ? ஆர் யூ ஆல் ரைட்? கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கிற 4-5 பேர்ல நீயும் ஒருத்தன், இன்னைக்கு என்னாச்சு உனக்கு என்றார். தினேஷ் சங்கடமாக அந்த பெண் லெக்சரரிடம், மேம், டேர்ம் ஃபீஸ் ரெடி பண்ண முடியல, அதான் ஒரு மாதிரி நர்வஸா இருந்தது என்றான். உடனே அவர் புன்னகையுடன், சரி, நான் ஒரு லெட்டர் தரேன், அதை கொண்டு போய் அட்மின் ஆஃபீஸில் கொடு, உனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்பாங்க என்றபடி ஒரு லெட்டரில் சில விவரங்களை எழுதி அவனிடம் கொடுத்தார். தினேஷ் மகிழ்ச்சியுடன் தேங்க்ஸ் மேம் என்றபடி அந்த கடிதத்தை எடுத்து கொண்டு போய் அட்மின் ஆஃபீஸில் இருந்த ஊழியரிடம் கொடுத்தான். அதை வாங்கி பார்த்த அந்த ஊழியர் சற்று சப்தமாக முணுமுணுத்தார். இந்த 23,000 கூட கட்ட முடியாதவனுங்கெல்லாம் எதுக்கு படிக்க வர்றானுங்கன்னே தெரியல, இவனுங்க கிட்ட ஃபீஸ் வாங்கலைன்னா மேனேஜ்மெண்ட்ல நம்ம தாலியா இருக்கிறானுங்க என்றவர் ஒரு பெரிய லெட்ஜரை எடுத்து அதில் தினேஷின் ரோல் நம்பரை தேடி பிடித்து, இன்னும் எவ்வளவு நாள் டைம் வேணும் என்றார் சற்று நக்கலாக. சார், ஒரு 2 என்றவனை இடைமறித்து, 2 வீக்ஸ் தான், அதுக்குள்ள ஃபீஸை கட்டப்பாரு, அடுத்த தடவை அவகாசம் வேணும்னா நீ சேர்மேன் கிட்ட தான் போய் லெட்டர் வாங்கணும் என்றார் கிண்டலாக. தினேஷ் கூனி குறுகியபடி அங்கிருந்து வெளியேறினான். தினேஷ் அட்மின் ஆஃபீஸை விட்டு வெளியேறும்போது அங்கிருந்த அலுவலர் தனக்கு அருகில் இருந்தவரை பார்த்து, யூஜி படிக்க வைக்கவே பெற்றவங்களுக்கு வக்கில்ல, எப்படி இதுங்கெல்லாம் மேற்படிப்பு படிக்க போகுதுங்க, நம்ம காலேஜில் மொத்தம் 400 பேர் இன்னும் டேர்ம் ஃபீஸ் கட்டலை என்று சொல்லி கொண்டிருந்தது இவனுடைய காதிலும் விழுந்தது. மாலை 4 மணிக்கு காலேஜில் இருந்து பைக்கில் வெளியே வந்தவனை 2 பேர் வழியை மறித்து கொண்டு நின்றார்கள். அதில் ஒருவன் பைக்கை நிறுத்துமாறு சைகை செய்தான். அவர்களை பார்த்த தினேஷ் அதிர்ச்சியுடன், ஐயையோ, இவனுங்களா என்று முணுமுணுத்தபடி பைக்கை நிறுத்தினான். குன்னூர் கிரேஸ் ஆர்ச்சர்ட் பங்களாவிற்குள் ஃபாதர் லூத்தர், 2 சர்ச் பணியாளர்கள்,
ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு மருத்துவ பணியாளனும் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த பங்களாவின் ஹாலுக்கு அருகில் இருந்த அறைக்குள் செல்வராஜ் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு உடலில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. ஃபாதர் லூத்தர் டாக்டரை பார்த்து, எழுப்பி பார்க்கலாமா டாக்டர் என்றார். டாக்டரும் அவருடைய தோள்களை குலுக்கியபடி, எஸ், அளவுக்கு அதிகமான போதை, அப்புறம் நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ், அதனால தான் சுயநினைவில்லாம மயங்கிட்டாரு, எழுப்பி பாருங்க என்றார். ஃபாதர் லூத்தர் செல்வராஜின் தோலை மென்மையாக தட்டியபடி, செல்வா, செல்வா, கண்ணை திறந்து பாரு என்றார். செல்வராஜ் முனகிக்கொண்டே அசைய ஆரம்பித்தான். சோஃபி, நீ எதுக்குமா இந்நேரத்துக்கு இங்க வந்த என்று முனகியபடி கண்களை திறக்க முயற்சித்தான் செல்வராஜ். அப்போது அந்த அறைக்குள் நுழைந்த சோஃபியா செல்வராஜ் கட்டிலில் இருப்பதையும் அவனை சுற்றி நிறைய பேர் நிற்பதை பார்த்த அதிர்ச்சியில் டேடி என்று பயத்தில் அலறிவிட்டாள். சோஃபியாவின் அலறல் சப்தம் உறக்கத்திற்கும் மயக்கத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்த செல்வராஜை சுயநினைவிற்கு கொண்டு வந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் செல்வராஜ் இயல்பு நிலைக்கு வரவே டாக்டரும் மருத்துவ பணியாளர்களும் விடைபெற்று கொண்டு கிளம்பி சென்று விட்டார்கள். டாக்டர் போவதையே பார்த்து கொண்டிருந்த ஃபாதர் லூத்தர், உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த இடத்துக்கு எந்த டாக்டரும் வர சம்மதிக்கவே இல்லை, ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் இவங்களை வர வச்சேன் என்றார். அப்போது செல்வராஜ் அங்கிருந்து அவருடைய உறவினரிடம், நைட் அந்நேரத்துக்கு சோஃபியாவை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க என்றான் சற்று கோபமாக. அவரோ குழப்பமாக, என்ன சொல்றீங்க, நான் சோஃபியாவை அழைச்சிக்கிட்டு காலையில தானே வந்தேன், சோஃபியாவுக்கு நைட் லேசா ஜுரம் அடிச்சது, மருந்து சாப்பிட்டுட்டு அவ அத்தை கூட தான் ராத்திரி பூரா தூங்கிக்கிட்டு இருந்தா என்றார். மேலும் அவருடைய கண்கள் அந்த பங்களா முழுவதையும் அடிக்கடி பயத்துடன் பார்ப்பதை செல்வராஜ் கவனித்து விட்டான். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் ஈவினிங் சோஃபியாவை கொண்டு வந்து விடுறேன். அவர் சரி என்பதைப் போல தலையை ஆட்டிக்கொண்டே கிளம்பியவர் சட்டென்று திரும்பி, நீங்க கூட ராத்திரியில் இங்க தங்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க என்றார். செல்வராஜ் புன்னகையுடன், சரி, சாயந்தரம் பேசலாம் என்று அவரை அனுப்பி வைத்தான். செல்வராஜின் உறவினர் அங்கிருந்து சென்றவுடன் ஃபாதர் லூத்தர் செல்வராஜிடம், நீ வீட்டு வாசல்ல சுயநினைவில்லாமல் கிடந்ததை பார்த்து பீட்டர் எனக்கு ஃபோன் பண்ணான், நேற்று ராத்திரி இங்க என்ன நடந்தது என்றார். செல்வராஜ் ஃபாதர் லூத்தரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னான். ஃபாதர், எனக்கு நல்லா நினைவிருக்கு, சோஃபியாவை தூக்கும்போது அவளுடைய உடம்பு ரொம்ப சில்லுன்னு இருந்தது என்றவனின் கண்கள் வெளியே தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த சோஃபியாவை பார்த்தது. மேலும், ஃபாதர், அந்த ரூமுக்குள்ள இருக்கிற சிலையோட உருவத்தை நேர்ல பார்த்த மாதிரி திடமான ஒரு ஞாபகமும் இருக்கு என்றான். எந்த சிலை? அந்த ரூமுக்குள்ள இருக்கிற பேஃபோமெட் சிலையா? எஸ் ஃபாதர். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க எப்பவாவது அந்த ரூமுக்குள்ள போயிருக்கீங்களா? இல்ல செல்வா, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். கிரேஸ் அதை வழிபட ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லேயே இந்த வீட்டில் இருந்த மற்ற வேலையாட்கள் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. வாட்ச்மேன் பீட்டரை தவிர எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் கிரேஸ் யாரையும் வெறுங்கையோடு அனுப்பலை. அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் கொடுத்து தான் எல்லாரையும் அனுப்பி வச்சா. ஃபாதர் மேலும், நீ நேற்று நைட்டு சோஃபியாவை பார்த்தேன்னு சொல்கிறியே, அப்போ சோஃபியா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு நினைவிருக்கா என்றார். ஏன் கேட்குறீங்க ஃபாதர்? நீ இவ்வளோ உறுதியாக சோஃபியாவை பார்த்தேன்னு சொல்கிறியே, அதனால தான் கேட்குறேன். சில வினாடிகள் யோசித்த செல்வராஜ், அது ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலர் பேப்டிசம் கவுன் ஃபாதர் என்றான். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் கேட்கல. ஹேசலை அடக்கம் பண்ணும்போது அவளுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு உனக்கு நினைவு இருக்கா? செல்வராஜ் சற்று யோசிக்க ஃபாதர் லூத்தர் அவருடைய செல்போனை எடுத்து அதிலிருந்த ஒரு புகைப்படத்தை காட்டினார். இந்த ஃபோட்டோவை ஒரு முறை கிரேஸ் எனக்கு அனுப்பியிருந்தா. இதில் ஹேசலை புதைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் இருக்கு என்றார். அதை உற்று பார்த்த செல்வராஜ் அதிர்ச்சி அடைந்தான். முதல் நாள் இரவு சோஃபியா உடுத்தியிருந்த கவுனும் அந்த போட்டோவில் ஹேசல் உடுத்தியிருக்கும் கவுனும் ஒரே நிறத்தில் இருந்தது. ஃபாதர் லூத்தர் மேலும், கடந்த 2 வருஷத்துல பல பேர் ஒரு சின்ன பொண்ணை இந்த உடையில இரவு நேரங்கள்ல இந்த பங்களா தோட்டத்துல பார்த்துருக்கிறதா சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவில் மொத்தம் 7 பங்களா இருக்கு. அதுல இருக்கிறவங்க யாரும் எதுக்காகவும் கிரேஸ் ஆர்ச்சர்ட் கேட்டு கிட்ட கூட வரமாட்டாங்க என்றார். அப்போது செல்வராஜ் குழப்பத்துடன், ஃபாதர், நேற்று நைட் நான் சோஃபியாவை தூக்கும்போது ஹேசல் கல்லறை கிட்ட அந்த சிலையில் இருக்கிற உருவம் ரொம்ப உயரமாக நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு பிரம்மை ஏற்பட்டது. அப்புறம் என் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு இருந்த சோஃபியா சிலுவை குறியீட்டை தலைகீழாக உடம்புல போட்டுக்கிட்டு ஏவ் சாட்டனஸ் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நடந்த எதுவும் எனக்கு நினைவுல இல்லை என்றான். இதை கேட்ட ஃபாதர் லூத்தரின் முகம் அதிர்ச்சியில் இருண்டு விட்டது. என்ன செல்வா சொல்ற?
உன் பொண்ணு ஏவ் சாட்டனஸ் அப்படின்னு சொன்னாளா என்றார். அவர் முகத்தில் ஒருவித பயம் அப்பட்டமாக தெரிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.